நல்லா சுட சுட இட்லியை தட்டில் வச்சு அது மேலே ஒரு 4-5 கரண்டி சட்னியை மொண்டு ஊற்றி நல்லா குழச்சி சாப்பிட்டா எத்தனை இட்லி போகுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு அதில் ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா. ஒன்று நீங்கள் காஞ்ச மிளகாவாக போய்க்கோங்க, இல்லை பச்சை மிளகாவாக கூட எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன். இது கூட 2 பல் பூண்டு, அது கூட நறுக்கின வெங்காயம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 கை பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லா தாளித்து ஊற்றி நல்லா சுட சுட இட்லியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.